ஹாய் மக்களே, நான் நலம். நீங்கள் எல்லோரும் நலமா? நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபேமிலியோடு வெளியே போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா கோவில் போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் எங்கள் ஃபேமிலி கூட வெளியே போகிறேன். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் டைமில் கிளம்பணும். நாங்கள் போன அன்றைக்கி என்னன்னா அமாவாசை. அதனால் ஒரு ஸ்பெஷல் கோவிலுக்கு அம்மா எப்போவுமே போவாங்க. அது என்ன கோவில்னு பின்னாடி சொல்கிறேன். நாங்கள் கிளம்பும் போது ஈவினிங் தான் கிளம்பணும். ஒரு 5 அந்த மாதிரி தான் கிளம்பணும். கிளம்பிட்டு போகும்போது ஈவினிங் அப்படியே மழை வேறு செம்மையாக பெஞ்சிச்சு. நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு. நல்லா சாங் கேட்டு வைப் பண்ணிகிட்டே நாங்கள் போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஈவினிங் அந்த வானத்தை பார்க்கும்போது சன்செட் டைம் வேறையா சூப்பராக இருந்துச்சு. அதை ரசிச்சுட்டு ஃபேமிலி கூட பேசிட்டு போகும்போது ஒரு ஒரு அழகான மெமரிஸ் அப்படிதான் எடுப்பேன். ஐயோ ஐயோ, எங்கள் அண்ணா பொண்ணு விட என்னை மிரட்டிகிட்டே காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். எங்கள் அண்ணா வேறு செம்ம வைப்பில் இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவில் போயிட்டோம். எந்த கோயிலில் போயிருக்கோம் அப்படின்னா மாசாணியம்மன் கோயில். பொள்ளாச்சியில் இருக்க மாசாணியம்மன் கோயில் தான் போயிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக பழனிலேருந்து மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தங்கம் 8 மணிக்கு போகலாம், 7 to 8 அந்த டைமில் கூட்டமே இருக்காது கோவில் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நம்பி நாங்கள் போனோம். போய் பார்த்தா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையாக இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். அம்மா அப்பாவும் மந்த்லி வந்துடுவாங்க. நாங்கள் ஃபேமிலியோட என்றைக்கோ ஒரு நாள் வருவோம். அந்த மாதிரி அவ்வளோ கூட்டங்க. அந்த டைமில் கூட குழந்தைய வச்சுட்டு அத்தனை பேர் நின்னாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லு. அம்மா நிறையா வேண்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்காமல் டைம் கிடச்சா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப பிடிக்கணும். மறக்காம அதையும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக பொள்ளாச்சியில் ஒரு ஹோட்டல் சூப்பராக இருக்கும், ராமானுஜம்னு. அங்கே சாப்பிட்டு எங்களோட பயணத்தை முடிச்சிட்டோம். பாய்.